பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யாத்ராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 17. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். You have found grace in my sight and I know you by name. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பா உங்க மேல எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்று நீங்க மறந்து போயிட்டீங்க. அநேக பிரச்சனைகள், அநேக சூழ்நிலைகளை பார்த்து நீங்க ஏசப்பா என்னை மறந்து போயிட்டாங்க போல, ஏசப்பா என்னை கைவிட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவிசுவாசத்தோட இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. நீ அநேக நாட்கள் நீ வேதனையோட ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ ஜெபித்து கொண்டு இருக்கிற, நான் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். நம்ம யாரு எப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கின்றது. நீங்க அவருக்காக அநேக காரியங்களை நீங்க செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இயேசு இந்த நாள்ல நீக்கி போடுவார். நீங்க அவருக்காக எழும்பி பிரகாசிக்க நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? விசுவாசிங்க. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல அநேக அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிங்க. அவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது. அவர் உங்களை நேசிக்கிறார். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து அவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் உங்களுடைய குடும்பத்துல காணப்படுகிற எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் ஒரு தீர்வை கொடுக்கிறார். இந்த நாள்ல இருந்து உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து காணப்படும். இயேசு அற்புதங்களை செய்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்தினர் வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் இயேசு அற்புதங்களை செய்கிறார். அவர் காரியங்களை ஜெயமாக மாற்றுகிற தேவன். ஏதோ ஒரு நன்மைக்காக எதிர்பார்த்து நீங்க காத்திருக்கிறீங்க. அந்த நன்மையை இந்த நாள்ல நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது. இந்த நாள்ல அந்த நன்மையை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை அழைத்து அறிந்திருக்கிறார். உங்களை அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, எங்க மேல நீங்க நினைவாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய கண்களில் ஆண்டவரே ஏசப்பா கிருபை கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க மேல ஆண்டவரே ஏசப்பா இவ்வளவு அன்பாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைங்க இந்த நாள்ல என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரே நீங்க தகப்பனே ஏசப்பா பதில் கொடுங்க. எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே ஏசப்பா அற்புதங்களை செய்யுங்கப்பா. எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை அழைத்து அறிந்திருக்கிறார். அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்க அவருடைய செல்ல பிள்ளைங்க. அவர் உங்களுக்கு கிருபைகளை கொடுக்கிற தேவன். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை கொடுக்கிறார். அவர் வரங்களை கொடுக்கிறார். நீங்க அவருக்காக அநேக காரியங்கள் செய்ய அர்ப்பணிங்க, விசுவாசிங்க. அவர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.